நீ அவருக்கு தேவைன்னதுனால தான் ஆண்டவர் என்ன கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஒன்னு அவர் விடணும்னு நினைக்கவே இல்லை. ஒன்னு அவர் விடணும்னு நினைக்கவே இல்லை. நீ அவமானப்படணும்னு நினைக்கவே இல்லை. நீ வெட்கப்பட்டு நிக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை. நீ ஒண்ணும் இல்லாம போகணும்னு அவர் நினைக்கவே இல்லை. நீ ஒண்ணும் இல்லாம போகணும்னு உங்க சொந்தக்காரங்க உன்னை சுத்தி அப்படியே எப்ப இவன் ஒண்ணும் இல்லாம போவான் இவன் பிள்ளை நசிச்சு போவான்னு சொல்லலாம். உங்க அம்மா மேல வெறுப்பு, உங்க அப்பா மேல வெறுப்பு, உன் குடும்பத்தின் மேல வெறுப்பு, உன்னை சுத்தி இருக்கிற நிறைய சொந்தங்கள் உன்னை அவமானப்படுத்தி உன்னை வெட்கப்படுத்தி நீ உருப்பட மாட்டேன்னு உன் நெற்றியில ஒரு அடையாளத்தையே போட்டு இருக்கலாம். நீ கூட சில நேரத்தில் நினைக்கலாம், என் தலையெழுத்து பாஸ்டர், என் தலையெழுத்து கடன்காரன், என் தலையெழுத்து படிக்காத மனுஷன், என் தலையெழுத்து நான் ஒன்னும் உருப்பட மாட்டேன், என் தலையில அப்படி நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். யார் சொன்னா உன் தலையெழுத்த மாத்திர கர்த்தர் இருக்கு.